அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்தஹு. இன்று நாம் கேட்க போகும் சூரா சூரத்தல் கியாமா. இது குர்ஆனின் 75ஆம் அதிகாரம். இந்த சூறாவில் மறுமை நாள், அதாவது உயிர்த்தெழுதல் நாள் பற்றி அல்லாஹ் நமக்கு நினைவூட்டுகின்றான். ஒவ்வொரு மனிதரும் தமது செயல்களின் முடிவை காணப்போகிறார்கள் என்பதையும், அந்த நாளில் யாராலும் தப்ப முடியாது என்பதையும் இந்த சூறா மிக அழகாக எடுத்துரைக்கிறது. இப்பொழுது கேட்போம் அல்லாஹ்வின் வசனங்களை தமிழில் அர்த்தத்துடன். அத்தியாயம் 75. அல் கியாமா, மறுமை நாள். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனும் ஆகிய அல்லாவின் திருப்பெயரால் துவங்குகின்றேன். மறுமை நாளின் மீது நான் சத்தியம் செய்கின்றேன். நிந்தித்துக் கொண்டிருக்கும் ஆன்மாவின் மீதும் நான் சத்தியம் செய்கின்றேன். மனிதன் மடிந்த பின் உக்கிப்போன அவனது எலும்புகளை நாம் ஒன்று சேர்க்கவே மாட்டோம் என்று எண்ணுகிறானா? அன்று அவன் நுனி விரல்களையும் முன்னிருந்தவாறே செவ்வையாக்க நாம் ஆற்றலுடையோம். எனினும் மனிதன் தன் எதிர்காலத்திலும் பாவம் செய்யவே நாடுகிறான். மறுமை நாள் எப்பொழுது வரும் என்று ஏளனமாக கேட்கின்றான். ஆகவே பார்வையும் மழுங்கி, சந்திரன் ஒளியும் மங்கி, சூரியனும் சந்திரனும் ஒன்று சேர்க்கப்பட்டு விடும்போது அந்நாளில் தப்பித்துக் கொள்ள எங்கு விரண்டோடுவது என்று மனிதன் கேட்பான். இல்லை இல்லை, தப்ப இடமே இல்லை என்று கூறப்படும். அந்நாளில் உன் இறைவனிடம்தான் தங்குமிடம் உண்டு. அந்த நாளில் மனிதன் முற்படுத்தி அனுப்பியதையும் உலகில் பிற்படுத்தி வைத்ததையும் பற்றி அறிவிக்கப்படுவான். எனினும் மனிதன் தன் செயல்களை குறித்து தனக்குத்தானே சாட்சி கூறுபவனாக இருக்கின்றான். அவன் தன் பிழைகளை மறைக்க புகழ்களை எடுத்து போட்ட போதிலும், நபியே, அவசரப்பட்டு அதற்காக குர்ஆனை ஓதுவதற்காக நாவை அசைக்காதீர். நிச்சயமாக அதனை குர்ஆன் ஒன்று சேர்ப்பதும் நீர் அதை ஓதும்படி செய்வதும் நம்மீதே உள்ளன. எனவே ஜிப்ரீலின் வாயிலாக அதனை நாம் ஓதிவிட்டோமாயின் அப்பால் அதன் ஓதுதலை பின்தொடர்ந்து ஓதிக்கொள்ளும். பின்னர் அதை விளக்குவது நிச்சயமாக நம்மீதே உள்ளது. எனினும் மனிதர்களே, நிச்சயமாக நீங்கள் அவசரப்படுவதையே பிரியப்படுகிறீர்கள். ஆகவே தான் இம்மையை பற்றி கொண்டு மறுமையை விட்டு விடுகிறீர்கள். அந்நாளில் சில முகங்கள் மகிழ்ச்சியால் செழுமையாக இருக்கும், தம்முடைய இறைவனை நோக்கியவையாக இருக்கும். ஆனால் அந்நாளில் வேறு சில முகங்களோ துக்கத்தால் சுண்டி இருக்கும். இடுப்பை ஒடிக்கும் பேராபத்து நம்மீது ஏற்பட போவதாக அவை உறுதி கொண்டிருக்கும். அவ்வாறல்ல, மரண வேளையில் அவன் உயிர் தொண்டை குழியை அடைந்து விட்டால் மந்திரிப்பவன் யார் என கேட்கப்படுகிறது. ஆனால் அவனோ நிச்சயமாக அதுதான் தன் பிரிவு காலம் என்பதை உறுதி கொள்கின்றான். இன்னும் கெண்டை காலுடன் பின்னிக்கொள்ளும். உன் இறைவன் பால் அந்நாளில்தான் இழுத்து செல்லப்படுதல் இருக்கிறது. ஆனால் அம்மனிதனோ ஓரிரை கொள்கையை உண்மைப்படுத்தவும் இல்லை, அவன் தொழவும் இல்லை. ஆனால் அவன் பொய்ப்பித்து முகம் திருப்பியும் கொண்டான். பின்னர் அவன் தன் குடும்பத்தாரிடம் அகம்பாவம் கொண்டவனாகவும் சென்று விட்டான். கேடு உனக்கு அப்பாலும் கேடுதான், பின்னரும் உனக்கு கேடுதான், அப்பாலும் கேடுதான். பெருமென விட்டுவிடப்படுபவன் என்று மனிதன் எண்ணிக்கொள்கிறானா? கர்ப்ப கோளறைக்குள் சொட்டு சொற்றாய் ஊற்றப்படும் இந்திரிய துளியாக அவன் இருக்கவில்லையா? பின்னர் அவன் இரத்தக்கட்டியாக அட்டை பூச்சி போன்று ஒட்டி கொண்டிருக்கும் நிலையில் இருந்தான். அப்பால் இறைவன் அவனை படைத்து செவ்வையாக்கினான். பின்னர் அதிலிருந்து ஆண் பெண் என்ற இரு ஜோடிகளை அவன் உண்டாக்கினான். இவ்வாறு படைக்கும் அவன் மரணித்தோரை உயிர்ப்பிக்கும் ஆற்றலுடையவன் அல்லவா? அல்லாஹ் நமக்கு இந்த சூறா வழியாக மறுமை நாளின் உண்மையை நினைவூட்டியுள்ளான். நாம் அனைவரும் அந்த நாளுக்காக தயாராகி நல்ல செயல்களில் ஈடுபடுவோம் இன்ஷா அல்லாஹ். குர்ஆனை அடிக்கடி ஓதியும் அதன் அர்த்தத்தை புரிந்து கொள்வதும் நம்மை நேர்வழியில் நடத்தும். ஜஸாக்கல்லாஹு கைரன். சதகத்துல் ஜாரியாவாக உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு அல்லாஹ்வின் வார்த்தைகளை பகிரவும். மேலும் இஸ்லாமிய நினைவூட்டலுக்கு தீனி தஸ்லீம் பக்கத்தை பின்தொடரவும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு.